Assalamualaikum Reeza family எல்லாரும் எப்படி இருக்கீங்க very happy Eid-Ul-Adha happy Bakrid so நீங்க எல்லாம் எப்படி உங்களோட பக்ரீத்தை கொண்டாடுனீங்க கண்டிப்பா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்க நம்புறேன் அதே மாதிரி நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமா கொண்டாடணும் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க எப்படி எங்களோட பக்ரீத் டே ஓடிச்சு எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு சோ கண்டிப்பா இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் and வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு முத நாள் என்னாண்டா ஒரு இது பக்ரீத் பர்ச்சேஸ்க்காக நாங்கள் கிளம்பி இருந்தோம் ஸோ அந்த கிளிப்ஸ் தான் இங்கே நான் எடுத்திருப்பேன் ஸோ ஷாப்பில் வந்து ஃபுல்லாக அப்படியே டீட்டெயிலெல்லாம் என்னால் எடுக்க முடியலை ஸோ ஷாப்பிங்க்கே கரெக்டாக இருந்துச்சு அண்ட் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும் செம்ம டைம் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ பாப்பாவுக்கு அப்புறம் ஆலியா தாரிஸ் எல்லாத்துக்காகவும் எடுத்திருந்தோம் ஸோ இதுதான் குட்டீஸ்க்கு வாங்கின கலெக்ஷன்ஸு ஸோ கலெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு அண்ட் இது வந்து ஆலியாவோட ட்ரெஸ்ஸு ஸோ ஆலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலியா கட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா ஆலியா கட்டு நைரா கட்டுக்கு அப்புறம் இப்போ ஒரே ஆலியா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கட்டிங் இருந்துச்சு ஸோ பார்க்கவே நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு வெஸ்டர்ன் டைப்பு தான் ரொம்ப வந்து அந்த சீக்வென்ஸ் அந்த மாதிரி ஒர்க்லாம் வச்சு வாங்கலை இந்த தடவை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சம்மரு சுத்தமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக அப்படி இப்படிலாம் போட்டால் கண்டிப்பாக போட்டுட்டு நிற்கவே முடியாது அப்படி வேக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இக்ரா பாப்பாவுக்கு எடுத்தது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வெஸ்டர்ன் வேர் மாதிரி தான் எடுத்தது பட் இது வந்து அவங்களுக்கு மேபி வந்து சாஃப்டாக தான் நான் பார்த்து எடுத்திருக்கேன் பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இது போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியும்னு தெரியலை ஸோ கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவாக ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன் நான் ஸோ இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போதுமே ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறப்ப ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துல்கிஃபிலோட ஸோ துல்கிஃபிலுக்கு பிளாக் பேண்ட்டு அண்டு தாரிஸ்க்கு வந்து ஆலிவ் க்ரீனில் எடுத்திருந்தோம் ஸோ நல்லா ஒரு கார்கோ பேண்ட் டைப்பில் எடுத்திருந்தோம் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு ஷர்ட் வந்து மேக்ஸிமம் 2 பேருக்குமே வந்து ஒரே மேட்சிங்காக தான் இருக்குது கலர் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடும் துல்கிஃபில்டோட ஷேடும் துல்கிஃபில்ட கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக இருக்கும் தாரிஸ்ட கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும் ஸோ இந்த தடவை இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸில் தான் வந்து பக்ரீத்துக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம் ரொம்பவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பக்ரீத்துக்கு முத நாள் ஸோ வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இந்த தடவை வந்து கஸ்டர்ட் அண்ட் ஜெல்லி வந்து சேர்ந்து ஏதாச்சும் ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ஃபாஸ்டர் கிளாக்ஸ் ஜெல்லி ராஸ்பெரி ஃப்ளேவரு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ஹலால் இல்லை அப்படின்னா ஜெலட்டன் இருக்குண்டு இது வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்குது ஹலால் பீஃபோட ஜெலட்டன் தான் ஸோ அதனால யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ கஸ்டர்டில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நார்மலாக மில்கில் வந்து அந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் ஜெல்லியை ஆட் பண்ண வேண்டியது தான் ஸோ அதுதான் ரொம்ப சிம்பிளான இது பட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்கக்குள்ளே இது டிஷ்ஷை செஞ்சு வச்சுருவோன்னு மொதல் நாள் நைட்டே ஆக்சுவலி அதெல்லாம் செஞ்சாச்சு கொஞ்சம் எப்போதுமே வந்து பெருனா அப்படின்டா கொஞ்சம் நைட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டோம்னா காலையில் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அண்டு ப்ரேயருக்கு அப்புறம் பிள்ளைங்களை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதிலே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அண்டு பெருனா காலையில் எப்படி நேரம் ஓடுதுன்றே தெரியாது அவ்வளோ ஸ்பீடாக ஓடும் நம்ம எவ்வளோ காலம்பரை எந்திரிச்சாலும் அது வந்து நம்மளுக்கு டைமே பத்தாத மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து முத நாள் நைட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஒரு வேலையாக பார்த்தோம் பட் ஸ்டில் பாப்பா வந்து நைட்டில் தான் கொஞ்சம் கிராங்கியாக இருப்பாங்க ஸோ நைட்டு அவங்க தூக்கங்கிறது சுத்தமாக இருக்காது ரொம்ப அமளி அடிச்சுட்டே இருப்பாங்க நியூ பார்ன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க ஸோ அதனாலே கொஞ்சம் நேரம் இங்கே கிச்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் போய் பாப்பாவை பார்த்துட்டு இப்படியே தான் நானும் அம்மாவும் அன்னைக்கு நைட்டு பொழுது எங்களுக்கு ஓடிச்சு ஸோ இப்போ கஸ்டர்ட்
ஸோ இப்போ கஸ்டர்டு செட் பண்ணுறதுக்காக வச்சாச்சு. கஸ்டர்டு வந்து நல்லா ஒரு திக்கான இது மில்கில் வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த ஆரோக்கியாவில் இதிலலாம் வந்து டபுள் க்ரீம் வரும்ல அதில். ஸோ நல்லாவே திக்காக வந்துருந்துச்சு. ஸோ அது செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜெல்லி செஞ்சதை வந்து மேலே வந்து அப்படியே வந்து செட் பண்ணியாச்சு அந்த கஸ்டர்டுக்கு மேலே. ஸோ இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா ஏற்கனவே வந்து ஆக்ரக்கா வந்து அகரகரை வந்து 3 லேயர்ஸாக அழகாக ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு. ஸோ பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அண்டு இப்போ கஸ்டர்டில் ஒரு பெரிய இது என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி ஃப்ளேவர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரின்னு நினச்சி ராஸ்பெரி ஆட் பண்ணேன். பட் ராஸ்பெரி லைட்டாக ஒரு புளிப்பு மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவ்வளோவா செட் ஆகலை. ஸோ அகெயின் அந்த கஸ்டர்டில் வந்து நான் அந்த ஃப்ளேவர் எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் என்னென்னா ஜாலர் ரோல் எப்போதும் அதே மெனு பராட்டா அப்புறம் என்ன கோலியானு இப்படியே போய்கிட்டு இருக்குது வட்டலப்போன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஜாலர் ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஜாலர் முர்த்தபாவே வந்து ஜாலர் ரோல் மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டே அதுக்கான உள்ளடம் எல்லாமே ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்போதும் வந்து கரியானோ இல்லை கோழியானோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து கோழியானோ செஞ்சுருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரியும் பக்ரீத்துக்கு அப்புறம் எல்லா வீட்லேயுமே மோஸ்ட்லி கறின்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து கோழியானம் தான் அன்றைக்கி நாங்கள் செஞ்சுருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30 இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவையும் திருப்பி தூங்க வச்சுட்டு 2:30க்கு உட்காந்து சரி மெஹந்தி போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சிம்பிளாக ஏதோ ஒரு டிசைன் பார்த்து போட்டேன். பட் அதுக்கே வந்து டைம் 2:33 ஆயிடுச்சு. அண்டு எப்போதுமே எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா ஹென்னா கோனை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு சின்ன பூவாச்சும் கையில் போடணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு க்ரேஸு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான க்ரேஸு ஹென்னாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அண்டு அப்படி இருக்கக்குள்ளே பெருநாப்பெல்லாம் இந்த மாதிரி மெஹந்தி வச்சுக்கிட்டா ஒரு சுண்ணா இல்லையா. ஸோ அதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெஹந்தி வச்சுருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொழுதே விடிய ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸோ வெளிச்சமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே ஹஜ்ஜி பெருநாள் டைமில் கண்டிப்பாக மழை இல்லாமல் இருக்காது. ஸோ அன்றைக்கும் லைட்டான ஒரு ட்ரிஸ்லிங்காக நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே எந்திரிக்கலை, ஆக்சுவலி முழிச்சே தான் இருந்தோம். ஸோ அப்படியே வந்து இந்த ஜாலர் ரோல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஜாலர் ரோலு அதுக்கப்புறம் பராட்டா இதெல்லாம் வந்து காலையில் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ ஜாலர் ரோலில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிறது தான். மேலே லைட்டாக ஒரு எக் வாஷ் பண்ணிவிட்டு அதை ரோல் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ கிட்ஸுமே வந்து ரொம்ப அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஜாலர் முர்த்தபாவாக இருந்துச்சுன்னா ஸ்கொயராக பெருசாக இருக்கும், அதுக்கே யோசிப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கிச்சன் வேலை எல்லாமே நான் அம்மா முடிச்சுட்டு அடுத்தது கிட்ஸை ரெடி பண்ணுறதுக்காக அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. துல்கிஃபிலையும் எழுப்பி விட்டுட்டு அவரையும் போய் குளிக்க சொல்லியாச்சு. அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ துல்கிஃபில்கான ட்ரெஸ்ஸு அதுக்கான செட்டு எல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாடை. ஸோ பாப்பாக்கான செட்டு ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும் பேம்பர்ஸ் ஹேர் பேண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லாம் வச்சாச்சு. அண்ட் இது வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், இந்த மாதிரி ஒரு ரஃபிள் ட்ரெஸ்ஸு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இப்போ இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அவங்க போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா நெக்ஸ்ட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சுருந்தேன். ஸோ இப்படியே பாப்பாக்குள்ளது எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. துல்கிஃபில்க்கும் செட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு குட்டிக்கு வந்து ஹேர் பேண்ட் என்ன செலெக்ஷனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒன்று ஒன்றா வச்சுட்டு எப்படியும் அது வந்து ஒரு 2 செகண்ட் தான் அவங்க போட்டிருப்பாங்க. அண்டு மோரோவர் இப்போ வந்து ரொம்ப வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது ஹேர் பேண்ட் ரொம்ப வந்து அழுத்தமாக தலையிலே இருக்கிற மாதிரி நியூ பார்ன்ஸ்க்கெலாம் போடாதீங்க, அது பிரெயின் டெவலப்மெண்ட்டை பாதிக்கும்னு சொல்லுதோ. நம்ம வந்து பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு போடுறோம். பட் ஸ்டில் அவங்களோட ஹெல்த்தையும் நம்ம வந்து மைண்டில் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ ரொம்ப அந்த மாதிரி ஆஃபனாக போடாமல் எப்போயாச்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க அவங்களுக்கே டிஸ்டர்பாக இருந்தால். ஸோ அடுத்தது என்னோடய ட்ரெஸ்ஸு நான் வந்து ஒரு லாங் கவுன் தமாக்ஸி கவுனு அண்டு சாட்டின் கிளாத்தில் அண்ட் அதுக்கேற்ற ஒரு ஹிஜாப் வச்சுட்டேன். ஸோ பாப்பாவுக்கு என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் போடலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டுமே மேட்சிங்காக இருந்துச்சு. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டையுமே வச்சுருக்கேன், அப்போதைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ரெடி ஆயாச்சா? சூப்பர். ட்ரெஸ்ஸை கட்டுங்க. மாஷா அல்லாஹ். ஸோ என்னோட பக்ரீத் ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. ஸோ இது வந்து அதோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் கவுனு தான். ஸோ லாஸ்ட் மினிட்ல வாங்கினது ஆக்சுவலி, பிகாஸ் வெளியே போகவே முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல போய் வாங்கினது. அந்த நெக் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இந்த சம்மரில். நெக்ஸ்ட்டு ப்ரேயரை முடிச்சாச்சு. துல்கிஃபில வந்து ஆக்சுவலி பள்ளியாசலுக்கு அனுப்பி தான் ப்ரே பண்ண வைக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பிரதரோ இல்லை துல்கிஃபில்ட டேடியோ ஊரில் இல்லை. இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ கிட்டன மாஸ்க் இல்லாததுனால அவரை தனியாகவும் அனுப்ப முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இயர் வந்து அவரும் சைக்கிளிங்லாம் இது பண்ணிவிட்டு தனியாக போயிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தொழுவையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன ரெடியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பண்ண ஜாலர் ரோலு, அதுக்கப்புறம் அம்மா பண்ண அந்த அகரகரு 3 டைப்ஸ் ஆஃப் கலரில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த கஸ்டர்ட் ஜெல்லி அண்ட் தென் கோலியானோ பராட்டா அண்ட் ஜாலர் இருந்துச்சு. அண்ட் வட்டலப்பம் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதுவும் நம்ம மெனுவில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ துல்கிஃபில் வந்து சாப்பிட உட்காந்துட்டாரு. ஸோ துல்கிஃபில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோ ஈட்டர் தான். ஆனால் வந்து இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டு. அதுவும் பெருநா அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த பராட்டாவும் அந்த கோழியானவும் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அது தனியாகவே பெருநா பராட்டா பெருநா கோழியானோண்டே சொல்வார். பட் எல்லா நாளும் ஆக்கிற மாதிரி தான் அன்றைக்கும் ஆக்கும். பட் அவருக்கு அது என்னமோ ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் ஆக்சுவலி நான் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த சம்மரில் ரோஸ் மில்க் இல்லாமல் எப்படி? ஸோ அதுவும் இருந்துச்சு எங்களோட மெனுவில். அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அம்மா செஞ்ச இந்த அகரகரை வந்து டேஸ்ட் பண்ணோம். ரேஞ்சர் 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 ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க எல்லாம். ஹாப்பி பர்த்டே. இது என்ன ட்ரெயின்? கூட்ஸ் வண்டி ட்ரெயினா? गाड़ी सिंगे बारे अपार्टमेंट 1 अपार्टमेंट 2 अपार्टमेंट 3 ஸோ அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சோ ரொம்பவே வந்து துல்கிஃபிலுக்கு ஜாலி ஆகிடுச்சு. ஸோ 3 பேரும் வந்து அமளி அடிக்க ஆரம்பிச்சிச்சோ. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி பார்த்து ஸ்கூல்லாம் ஆரம்பித்ததுனால. ஸோ அதோ எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்கள பேர்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோ கேம் இதிலே தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்து பக்ரீத் வந்து இவ்வளோ நல்லா ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஓடிச்சு. ஸோ பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் டைம் ஆகிடுச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துல்கிஃபில் கொஞ்சம் நேரம் வாசலில் நிற்கிறேன்டாங்க. அப்போ பார்த்தேன் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி வெயிலும் இல்லாமல் மப்பும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு ஈத் விலாக்லாம் போட்டு. ஸோ எங்களோட பக்ரீத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.